சார் இவ்வளோ விமர்சனங்கள், இவ்வளவு ஸ்பெக்குலேஷன்ஸ் இருந்தாலும் ஒரு ஒரு தரப்பு மக்கள் வந்து நம்புறாங்க. அந்த நம்பிக்கை எங்கேருந்து சார் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு? இல்லைங்க, ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிற கூட்டம் இங்கே இருக்குது. அந்த கூட்டத்துக்கு அவர் ஒரு தேவதூதனாக வந்திருக்கிறாருங்கிற நம்பிக்கை இருக்குது. அதை அவர் செயல்படுத்திக்க மாட்டேங்கிறாருங்கிற ஆதங்கத்தில் தான் நான் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கேன். ஓகே. இப்போ இந்த அரசியல் காலத்தில் சார் நம்ம சில விஷயங்களை வந்து ரொம்ப இது ஃபில்மியாக இருக்குது அப்படின்னு விமர்சித்தாலும், இந்த தெருவில் இறங்கி நடக்கிறதோ இல்லை ஒரு ஆட்டோ ஓட்டுறது, டக்குன்னு ஒருத்தங்களை போய் பார்க்குறது, இப்படி அரசியல் கை கொடுத்துருக்கு. ஆமாம், அந்த அந்த கேட்டகரியில் இறங்கி வரவே மாட்டுறாங்களே தாவேக்கால. அது கடைசி வரைக்கும் இன்னும் கேரவன் மேலே பேசுறது எப்படி கரெக்டாக இருக்கும்? அது கூட முழுமையாக செய்ய மாட்டேங்கிறாருங்கிறேன். இப்போ திறந்த வெளியில் அவர் மேலே நின்று கை காட்டுறது, கும்புறது தவறுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதை செய்யக்கூடாதுங்கிறாங்க. நீங்கள் செய்யுங்களேன், என்ன நடந்துரும்? ஃபுல்லாக செய்யுங்க அப்படின்றீங்க. நீங்கள் வாங்க, தொகுதி முழுக்க திறந்த வேனில் வாங்க, கையை காமிங்க. உங்களுக்கு அனுமதி கொடுக்கலன்னா போராட்டம் பண்ணுங்க, உண்ணாவிரதம் இருங்க. நீங்கள் தடைகளை உடைங்கிறேன்னா, உடைப்பதற்கான முயற்சியாவது செய்யுங்கிறேன். நீங்கள் வெளியில் வராதன்னா ரைட்டுங்க, நான் வெளியில் வரல, கதவை திறக்காத, கதவை திறக்க மாட்டாங்க. அதுக்கு எதுக்கு அரசியலுக்கு வரீங்க? அதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது.